ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் நிலாவும் சோழனும் பேசிட்டு வந்தாங்க நம்ம வானத்திக்கிட்ட. ஆனால் வானத்தி எதையுமே புரிஞ்சிக்க தயாராக இல்லை. அதே கோவத்தோடு தான் இருக்காங்க. திரும்பவும் போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி பாண்டிக்கிட்டே கோவப்படுறாங்க. பாண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவரும் வீட்டுக்கு கோவமாக போகிறாங்க. நிலா சோழன் அப்போ தான் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சேரன் பல்லவன் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு சேரனும் மதியத்துக்கிட்டேயே வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போது போன உடனே சோழன்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு பாண்டி. எதுக்கடா அப்போ கத்திகிட்ருக்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஏண்டா உங்ககிட்ட நான் அவ்வளோ தூரம் சொன்னல, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், யாரும் போய் வானத்தை பார்த்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இருந்தும் தேவையில்லாமல் எதுக்குடா நீ வானத்துக்கிட்ட போய் பேசினேன், அதை விழுந்து லபோ லிபோன்னு கத்திட்டு போகிறடா, நான் என்னமோ உங்களை தூது அனுப்பின மாதிரியும் அவகிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லாமல் உங்களை அனுப்பிவிட்டேன்ற மாதிரியும் நான் பயந்துக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறேன்ற மாதிரி பேசுகிறாடா, உன்னை யார்டா போய் பேச சொன்னது அப்படின்னு பாண்டி கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருடா, உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் பேச போனோம், அதனால என்னடா இப்போ ரொம்ப ஓவராக கத்துற. இங்கே பாரு, எத்தனை தடவை பேசினாலும் அவெல்லாம் சமாதானமே ஆக போகிறது கிடையாது. இங்கே பாருடா, நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு அவளை விட்டுடு, மறந்துடு, அவள் வாழ்க்கையில் இல்லாதது தான் நல்லது. இப்போ அவள் கல்யாணம் படிக்கிறன்னு எடுத்துருக்கிறதெல்லாம் முடிவு அதுதான் சரியாக இருக்கும்னு சோழன்னு சொல்லவும் பாண்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதை சொல்ல நீ யாருடா, உனக்கு என்ன தகுதி இருக்குது, இவர் அப்படியே பெருப்பு பருப்பு, இவர் பொறுப்பாக அப்படியே இவர் எல்லாத்தையும் எங்களை சேர்த்து வைக்கலன்னு போயிருக்காரோம், உனக்கு முதல்ல வாழ்க்கையில் பொறுப்பு இருக்கா, நீயே தேவையில்லாத விஷயங்கள செஞ்சிட்ருக்கா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னலாம் கேட்கவும் ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக சண்டை வந்துடுது. சோழனுக்கு இப்படி கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துடுது. பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. பல்லவனும் சேரந்துக்கிட்டு, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, பாண்டி உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் அவங்க பேச போயிருப்பாங்க, நீ எதுக்குடா கோவப்பட்டு பேசுகிற அப்படின்றாங்க. இல்லைண்ணா, அவ்வளோ தூரம் நான் சொன்னேன்ல வேண்டான்னு, நான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா எதுக்கு நான் போனேன், வேண்டான்னு உடனே விட்டுருக்கணும்ல அப்படின்றாங்க. ஆனால் நீ என்ன போன அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம், டேய் உனக்கு அவளை பற்றி தெரியாதரா, அவள் சரியான கிரிமினல்ரா, அவள் எங்ககிட்டே எவ்வளோ திமிரா பேசுகிறா, நிலாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ யார் இதை பேசுன்னு கேட்குறான். எனக்கு கோவம் வருமா வராதா, நான் அவகிட்ட எதுவுமே பேசலை, தாயே நீ யார் வேணால் போய் கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோன்னு அனுப்பி விட்டுறேன், வேறு எதுவுமே நாங்கள் அவகிட்ட பேச கிடையாது, சமாதானம் பண்ணலான்னு போனால் அவள் சமாதானம் ஆகலை, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, நீ இவன் தேவையில்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சேரனும் பல்லவனும் விளக்கலான்னு பார்க்குறாங்க, ஆனால் முடியல, அடிச்சுக்கிறாங்க ரொம்பவே சத்தமாக. அப்போது நிலா உள்ளேருந்து சத்தம் கேட்டு என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா சண்டை போட்டுட்ருக்காங்க. வந்த உடனே இது நிறுத்துங்க வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டிங்களா, அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா நிலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்ல கேட்காம அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ஐயோ நிறுத்துங்கன்னு பயங்கர கோத்தோட கத்திடுறாங்க. எல்லாருமே அமைதியாக நிறுத்திடுறாங்க. என்ன இப்போ பிரச்சனை, எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னும், ஏங்க நம்ம வானத்துக்கிட்ட போய் பார்த்து பேசணும்ல, அதுக்கு தாங்க இவன் சண்டை போடுறான், நம்ம போய் பார்த்து பேசினது தப்பாங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. என்ன பண்ணி உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வானத்துக்கிட்ட பேசாமல் இருக்கீங்களே, அவங்க இன்னொரு கல்யாணத்தை வரைக்கும் போயிட்டாங்களே, உங்ககிட்ட அதாவது அவகிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை பார்த்து சரி பண்ணணுன்னு தான் நாங்கள் போனோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் தான் இவங்ககிட்ட வேணான்னு சொல்லிட்டேன், அப்புறமா எதுக்கு இவன் போய் பார்த்து பேசினான் அப்படின்றாங்க. சோழன் ஒன்றும் கூட்டிகிட்டு போக கிடையாது, நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. ஏன்னா சோழன் தான் போகலான்னு சொன்னதே, நிலா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இப்போ நிலா அதாவது நான் பண்ணேன்னு சொன்னால் பாண்டி அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டார் அப்படின்றதுக்காக, ஆமாங்க நான் தான் கூட்டிகிட்டு போனேன், இப்போ என்ன உங்களுக்கு, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, இனி உங்கள் லைஃப்பில் நாங்கள் தலையிட மாட்டோம், நீங்களாச்சும் வானத்தியாச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நிலா மன்னிப்பு கேட்குறாங்க. சேரன்கிட்ட, நிலா எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, இவனோட நல்லதுக்காக தானேப்பா நீ வானத்தியை பார்க்க போனேன், அந்த பொண்ணு இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வைக்க தானே நம்ம பார்க்கணும், அதுதானே நீ செஞ்சுருக்க, அதுக்கு நீ எதுக்குப்பா பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்றாங்க. இல்லைண்ணே, இருந்தாலும் நான் போய் பேசியிருக்கக்கூடாது, பாண்டி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் நாங்கள் விட்டுருக்கணும், சொல்ல கேட்காம நாங்கள் போனது தப்பு தானே அப்படின்றாங்க. பாண்டி, என்னடா பாண்டி, உன் நல்லதுக்கு தானே அவங்க ரெண்டு பேரும் பேச போயிருக்காங்க, இதுக்கு ஏன்டா கோவப்படுற பாண்டி அப்படின்றாங்க. வானதி பிடிவாதமாக சமாதானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்டா, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. பல்லவா நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் மட்டும் அமைதியாக இருந்திருக்கணும், அன்றைக்கி வாயை வச்சு நான் அமைதியாக இல்லாமல் அவங்கள பற்றி கேலியும் கிண்டல் பண்ணி பேசினதுனால அவங்களுக்கு கோவம் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்குது. அண்ணா என்ன பாண்டி என்ன, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அண்ணன், அண்ணி மேலேயும் சோழன் மேலேயும் எந்த தப்பும் இல்லைண்ணே, அவங்கள எதுவும் பண்ணாதண்ணே, நானே வேணா அவங்கக்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்துறேண்ணே, நான் தானே அவங்கள கேலி கிண்டல் பண்ணி பேசினேன், அவங்கக்கிட்ட நான் சேர கேட்குறேண்ணே, அதுக்கப்புறம்
அவங்க புரிஞ்சுப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. ஆமாண்டா, நீ பேசின உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்துருவா பாரு, வேணாண்டா பல்லவா, அவள் ஓவராக திமிரில் ஆடிட்டுருக்க, நாம் சொல்கிறதையே காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட அவள் கொஞ்சம் கூட தயாராகவே இல்லை. நீ போய் பேசினேன்னு வச்சுக்கோ, நாங்கள் பேசினதுனால நீ யாருன்னு கேட்டா, ஆனால் அதே நீ போனேன்னா அவள் அடிக்க கூட தயங்க மாட்டாடா அப்படின்னு பேசுகிறாரு. சோழன், அமைதியாக விடுங்க, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, தேவையில்லாமல் பேசாதீங்க வானதியை பற்றி, அவர் வாழ்க்கையை அவரே பார்த்துப்பாரு, நாம் எதுக்கு, நமக்கு என்ன உரிமை இருக்குது, நாம் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க அப்படின்னு நிலா சொல்லுவோம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம பாண்டி கேட்குறாரு. பின்ன என்ன பாண்டி, உங்கள் நல்லதுக்காக தான் பேச போனோம், ஆனால் நீங்கள் யார் எங்கள் விஷயத்தில் தலையிடன்னு வானதி கேட்ட மாதிரி தான் இப்போ நீங்களும் நடந்துக்கிறீங்க, நாங்கள் கேட்டது வானதி சொன்னதை வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறீங்களே அப்படின்றாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் பேசினதுனால அவள் இன்னும் கோவப்பட்டுட்டு ரொம்ப கோவத்தோடு பேசிட்டு போகிறா, நான் ஏதோ அவளை கண்டுக்காத மாதிரியும் நீங்கள் தூது அனுப்பி பேசின மாதிரியும் அவள் நடந்துக்கிறா அப்படின்றாங்க. புரிஞ்சுக்காம வானதி அப்படி பண்ணுறதுனால இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது பாண்டி, விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, பல்லவா நீ எல்லாம் அப்படி எதுவும் போய் பேச வேணாம் அப்படின்னு நீலா சொல்லிடுறாங்க. எல்லாருமே அடசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. பாண்டி கூட ஒரு பக்கம் போய் ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்ருக்காரு. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு பல கன்ஃபியூஷன் அவருக்கு. வானதி பக்கம் நிற்கிறதா, அவகிட்ட போய் நின்னாலும் அவள் நீ வேண்டாம், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தூக்கி எறிகிறா. அதேமாரி வீட்டில் இருக்கிறவங்க பேச போனால் தூது அனுப்பிட்டு நீ உட்காந்துட்ருக்கியா, அப்போ கூட நீ வரமாட்டியா எனக்காக பேச அப்படின்னு கேட்குறா. சரிடி விடு, சமாதானமாயிடலாம், அவங்க எனக்கு வந்தது தெரியாது, தப்பு தான் அப்படின்னு பேசினாலையும் நீ சமாதானப்படுத்தாமல் டார்ச்சர்ன்னு நீ சொல்லிவிட்டு அவங்க அனுப்பிவிட்டால் நான் சமாதானமாயிடமான்னு எல்லாத்துக்கும் குறுக்கு கேள்வி கேட்குறா. இதுலேருந்து அவகிட்ட நம்ம என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போய் பாண்டியும் உட்காந்துட்ருக்காரு. என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் நிலா ஒரு பக்கம் அப்செட்டாக வெளியே உட்காந்துட்ருக்கோம். சோழன் அவன் பேசுறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க, நீங்கள் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, அவனுக்காக நம்ம பேச போனால் கடைசியில் பார்த்தீங்களாம நாம் வில்லன் ஆகிட்டோம், அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இல்லை சோழன், பாண்டி நேற்று அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் யோசிச்சு போயிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவனுக்காக தானுங்க அப்படின்னு. புரியுது பாண்டி, புரியுது சோழன், ஆனால் வானதி இது தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, பாண்டியும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, இந்த பிரச்சனையை அவர் சரி பண்ண முடியாது, எங்கே சண்டை பெருசாகிடுமோ, வானதி அவர் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவாரோன்ற பயத்தில் தான் நம்ம போகணும், ஆனால் அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நாம் அதில் தலையிடுறது சரியில்லை தோழன், இதோட விட்டுடலாம் அப்படின்றாங்க. சரிங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கப்புறமோ அவன் இவ்வளோ கேட்டதுக்கப்புறமோ நான் போய் எதுக்கு அவன் விஷயத்தில் தலையிட போகிறேன், அவனாச்சு அவளாச்சு என்னமாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சோழனும் நம்ம சேரனும் சோழன் பேசிகிட்டு இருக்காரு. நிலாவும் அப்போ சேரன் வராரு. நிலா, பாண்டி பேசினதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன், அவன் இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டாங்க. ஆனால் அவன் பேசினதுக்கு நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம். ஆமாண்ணே விடுங்க அப்படின்னு நிலாவும் சொல்லவும், இல்லைப்பா அவன் இன்னும் தான் இருந்தாலே அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் அவன் நல்லதுக்காக தான் போய் பேசியிருக்கீங்க, ஆனால் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே கோவப்படுறான், அது சரியில்லை, கொஞ்சம் கூட விடுங்கப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக சேரன் பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் பல்லவன் வராரு. பல்லவன் வந்த உடனே அவரும் ரொம்ப டல்லாக இருக்கார். ஏண்டா நீ இன்னும் அதையே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்ன உடனே, எதுக்குடா இப்போ அதையே பற்றி நினச்சிட்ருக்க, அவன் எப்படியாச்சும் போயிட்டு போகிறான், விடுடா, நம்ம யாரும் அவனுக்கு முக்கியம் இல்லை, அந்த வானத்தை தான் முக்கியமாக போயிடுச்சு, அதுவும் இவனை வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற வானத்தை தான் அவளுக்கு முக்கியமாகிடுச்சு, அவகிட்ட போய் பேசினா அவள் அவ்வளோ திமிராக பேசுகிறா, அவெல்லாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாடா, இவன் என்னமோ பைத்தியக்காரி மாதிரி அவள் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கா, அவள் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒன்றுத்த புரிஞ்சுக்கிறாளா, எதுக்கு எடுத்தாலும் குத்த கண்டுபிடிச்சி காரணம் கண்டுபிடிச்சி சண்டை போட்டா அவ கூடலாம் மனுஷன் இருப்பானாடா அப்படின்னு தான் சோழன் இப்போ கூட சொல்லிட்டுருக்காரு. ஆனால் விடுன திரும்பவும் பாண்டியன் காது கேட்டு அண்ணன் கோவப்பட போகுது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் ஆகாதரா பல்லவா, விட்டுட்டு வேலையை பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமாப்பா அப்படின்றாங்க. வேண்டாண்ணே, நாங்கள் பேசினதுக்கே நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு, நீங்கள் போய் இதில் பேசினேன்னு வச்சுக்கோ அவ்வளோதானே, நாங்களாச்சும் தாங்கிப்போம், ஆனால் உங்களை பார்த்து ஏதாச்சும் மரியாதை குறைவாக வானதி பேசிட்டா உங்களால் தாங்கிக்க முடியாது, வேண்டாண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஆமாண்ணே, அவள் பேசுகிறது பெரிய ஆள் சின்ன ஆள் வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறானே, நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிடுறாரு. பாண்டி ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இப்போ யாருமே பாண்டிக்கிட்ட பேசுறது கிடையாது, அவரோட விஷயத்துலேயும் தலையிடுறது கிடையாது. வழக்கம் போல் நைட் தூங்கினதுக்கப்புறமா
மறுநாள் காலையில் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. நிலாவுமே ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காங்க. டிசைனிங் பண்ணி சேரன் கூட்டிகிட்டு வந்த அவரோட சைட்டுக்காக அவருடைய ஆர்கிடெக்ட் வேலையை வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பிளான் பண்ணி அவங்க அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட காட்டினாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணிட்டாங்க. நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே பாருன்னு, நீங்கள் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல வீடு டிசைனிங்காக, அவங்களுக்கு இந்த டிசைன் நான் காண டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்காண்ணே, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. பரவாயில்லையப்பா நிலா, நீ நல்லபடியாக பிரச்சனை அன்னைக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி காட்டின இல்லையா, அன்றைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போவே எனக்கு இது கன்ஃபார்மாக ஆகும்னு தெரியும்ப்பா நிலா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. வாழ்த்துக்கள் நிலா, பரவாயில்லையே, நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. தனியாளாக கம்பெனி கூட இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் அண்ணன் மூலயமா ஒரு டிசைன் பண்ணி உண்மையிலேயே சாதிச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இதை மட்டும் இப்போ நாங்கள் தனியாக பண்ண முடியாது. நான் திவ்யா கூட கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துட்டு, ஸோ அந்த கம்பெனி மூலிமா தான் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். தனியாக இதெல்லாம் ஒரு ஆளாக டிசைன் பண்ணலாம், ஆனால் தனியாக நின்று ஒரு கம்பெனி இல்லாமல் இதை நடத்த முடியாது. அவங்களுக்கும் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, அவங்களும் இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வேலைக்கு போய் சேரன்னு தானே சொல்லிட்டுருக்கீங்க, அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா எல்லாத்தையும் செய்யுங்க. இருந்தாலும் இது நீங்கள் பண்ணது தானே, உங்களை தானே பாராட்டி ஆகணும் அப்படின்னு சேரன் சோழன் பாராட்டிகிட்டு இருக்காங்க. பாண்டி இப்போ ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு நிலா பண்ண ப்ராஜெக்டுக்காக. ஸோ பாண்டி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க முதல் தடவையாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் தனியாக ஜெயிச்சிருக்காங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இது சேரன் உருவாக்கி கொடுத்த வாய்ப்பும் வேறு. அதனால சேரனும் சரி, நிலா கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சோழனும் சரி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம பிரச்சனையை கொஞ்சம் கூட யாரும் கண்டுக்காமல் பிரச்சனையை பேசி சரி பண்ணுறேன்னு அதிகமாக படுத்தி விட்டுட்டு வானத்தை இப்போ என்கிட்ட சுத்தமாக பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, யாருக்குமே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்பவே அப்செட் ஆகிட்டு வீட்டிலேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நாம் தான் குடும்பம்னு இருந்தோம், நமக்காக இப்போ யாருமே யோசிக்கல அப்படின்னு அவருக்காக யோசிச்சு பேச போன குடும்பத்தை தான் இவர் அசிங்கப்படுத்திட்டாரு வானதிக்காக. ஆனால் இப்போ திரும்பவும் அவங்க நமக்காக பேசலன்னு அவங்க சந்தோஷமாக இருக்கிறப்போ பேசினா எந்த தப்பு? உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அவங்க எல்லோரும் ஒதுங்கி அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ண வைக்க பார்த்துருப்பாங்க, அடுத்தடுத்த முயற்சி எடுத்திருப்பாங்க. இவரே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இவரே மனசொடைஞ்சு போனால் எப்படி? இப்படி பாண்டி நினச்சிட்டு வீட்டில் யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டு மனசடைஞ்சு போய் அடுத்து வேறு எதுவுமே பண்ண முடியாத நிலமையில் அடுத்தடுத்து வானதிக்கிட்ட பேச தான் ஒரு நிறைய ட்ரை பண்ணுறாரு. வானதி எவ்வளோ பாண்டி பின்னாடி கெஞ்சியும் சமாதானமே ஆக்கவே மாட்டேன்றாங்க. வீட்டுக்கே நேரடியாக போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டும் போய் நின்றுட்டுருக்காரு. அவங்க அப்பா அம்மா வந்து அதான் உன்னை வேண்டான்னு பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சிட்டால, அவள் வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டால, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க வீட்டில் எல்லாருமே திட்டுறாங்க. முக்கியமாக வசந்த் பாண்டிக்கிட்ட சண்டைக்கே நிற்கிறாரு. வானதி அவங்க கிட்ட பேசணும், அவங்க வரியான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எவ்வளோ கூப்பிட்டாலும் வானதி பாண்டி கூப்பிட வரவே மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உள்ளே பூந்துடுறாரு. வானதி உள்ள ரூமில் இருக்காங்க. உள்ள ரூமில் போய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டா, எல்லாத்துலேயும் இப்படி பிளாக் பண்ணி வச்சிட்டா ஒரு மனுஷன் சமாதானப்படுத்த கூட உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? நீ எப்போ எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாமல் உன் பின்னாடியே நான் அலைஞ்சிட்டு இருக்கணுமா? ஏன் உனக்காக தானே நான் இவ்வளோ தூரம் தேடி வரேன், அது உனக்கு தெரியலையா? நீ வேண்டான்னு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட மாதிரி நான் ஒன்றும் உன்னை வேண்டான்னு தூக்கி எறியலே. நீ பண்ண விஷயத்தினால நான் கோவத்தில் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நான் திரும்ப உன்னையே தேடி வரேன். இப்போ உன் வீட்டு வாசல் வரைக்கும் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு மனுஷனாக மதித்து என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ற, அப்போ எனக்கு கோவம் வராதா? இங்கே பாருடி உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு தம்பி, வீடு புந்து தேவையில்லாமல் பேசுகிற வேலை வேணாம், என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டால, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன், நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் உங்கள் பொண்ணை எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு பாண்டி டப்புன்னு கதவை சாத்திட்டு வானதி கிட்ட பேசலாம் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எதுக்கு வந்த? அப்படியெல்லாம் நீ ஒன்று சமாதானப்படுத்த வேணாம், இப்போ எதுக்கு கதவை லாக் பண்ண? நீ முதல்ல வெளியில் போக அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வசந்த் இருந்துக்கிட்டு, என்னம்மா அவனெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா, டே கதவை தரடா, மெக்கானிக்கல் கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு. ஆனால் நீ கொஞ்ச நேரம்
அமைதியாக இருக்கிறியா, நான் என்ன எதுன்னு பேசிக்கிறேன், இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னு வானதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. வசந்தும் அதை கேட்டு அமைதியாகிட்டாரு. என்னங்க இது, வீடு தேடி வந்து இந்த பையன் இப்படி பிரச்சனை பண்ணது, அவளே விட்டுட்டு வந்துட்டா கூட இந்த பையன் விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளே போயிட்டு சொல்லிப்போ என்ன பேசணும் நீ என்கிட்ட, அதெல்லாம் இன்னும் கிடையாது, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு கிளம்பு அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. நீ முதல்ல எதுக்கு நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்க, நம்பரை பிளாக்லேருந்து எடு அப்படின்றாங்க. எங்கே உன் ஃபோன் அப்படின்னு பாண்டி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. வானதி அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, எடுக்காத போ அப்படின்றாங்க. இப்படி பின்னாடி சுத்த விட்டால் தான் உனக்கெல்லாம் அருமை தெரியுமா, நான் உன்னை தேடி தேடி வந்தப்போ என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, என்னை எவ்வளோ சீப்பாக நினச்சேன், இப்போ மட்டும் நான் தேவையா உனக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இங்கே பாரு, லவ்வர்ஸ்ன்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும், குடும்பம்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே நீயே புரிஞ்சிக்காமல் கோவப்பட்டு சண்டை போடுறதுனால யாரோட லைஃப் வீணாகுது, அதை நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். நான் டார்ச்சர்னு சொன்னால் நீ என்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவியா, நான் 1000 சொல்வேண்டி, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் சொன்னால் உன்னால் உடனே விட்டுட்டு போயிட முடியுமா. அதே மாதிரி தான் லவ் பண்ணுற போதும் நீ வேணான்றப்போ தூக்கி எறியறதுக்கும் வேணுன்றப்போ சேர்கிறதுக்கும் இது ஒன்றும் கல்யாணம் கிடையாதுடி, இது காதல், எப்போ வேணாலும் நம்ம ஒன்று சேரலாம். கல்யாணத்தில் தான் விழுந்துட்டா தான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் அது வேறு முடிவே எடுக்க முடியாது. இங்கே பாரு, நல்லா யோசிச்சு முடிவெடுத்துருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் பழகினத்தை வச்சே நம்ம லைஃப் இப்படி தான் நம்ம முடிவு பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா. நீயும் ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ற, என் குடும்பத்தில் இருக்கவங்க தான் யாருமே எனக்காக நிற்கலான்னா நீ கூட ஏன்டி போடி செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்லவும், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு செத்துருவேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. பின்ன என்ன, நீயும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ற, வீட்டில் யாருமே என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேன்றாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க. என்ன பாண்டி சொல்கிற, உன் வீட்டில் உனக்காக யாருமே இல்லையா, உன் அண்ணன் அண்ணி தானே நேற்று உனக்காக பேச வந்தாங்க அப்படின்றாங்க. பேச வந்தாங்க சரிதான், ஆனால் அது நேத்தோடு போயிடுச்சு, அவ்வளோதான், நான் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. உடனே யாருமே தலையிடலை, அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு அவங்க ஏதோ வேலையில் ப்ராஜெக்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக சந்தோஷப்படுறாங்க. அங்கே நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்ருக்கேன். இப்படி நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வேறு வழி என்ன இருக்குது, நான் செத்தே போயிடலாம் அப்படின்றாங்க. பாண்டி அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடாத, நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அப்படியே வானத்தை அண்டர் பெல்ட் அடிச்சிட்டாங்க. இந்த தடவையும் வானதி கோவமாக தான் இருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்பின மாதிரி வரமாட்டாங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா. ஆனால் பாண்டி இந்த அளவுக்கு உருகி மனசு பேசின உடனே ஏன் பாண்டி இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீ எனக்காக இருக்கியா அப்படின்ட்டாங்க. இதுக்கு தான் உங்கள் வீட்டில் இருக்கிற யார் பேச்சையும் கேட்காத, நான் உனக்காக இருக்கேன்னு எனக்காக நீ கொஞ்சம் யோசின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தியா, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் கூட உன் வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் இப்போ யாருமே உங்க கூட இல்லை அப்படின்னு இதுதான் சமயம் அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கிற போது பேசணும் அப்படின்ற மாதிரி வானதி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரிக்கணுன்ற எண்ணம் கிடையாது, ஆனால் அப்படி பேசுகிறாங்க. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாண்டி, உன் குடும்பமே கெதின்னு இருக்காமல் உன் குடும்பம் நிறைய டைம் உன் கூட இருக்க முடியாது, நான் தான் உன் டைம் லைஃப் லாங் இருக்க போகிறேன் அப்படின்றத வானதி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ வானதி சொல்கிறதும் சரிதான், குடும்பத்துக்காகவும் இருக்கக்கூடாது, பொண்டாட்டிக்காகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு சைடுமே விட்டு கொடுத்து போகணும். அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் பாண்டி இவ்வளோ நாள் அதை புரிஞ்சிக்காம குடும்பம் மட்டும்தான் முக்கியம், வானதி முக்கியமாக இருந்தாலே அந்தளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்தார். இப்போ அந்த சுச்சுவேஷனை அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவ்வளோதான். வானதி அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டதுனால நான் இருக்கிறப்போ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது பாண்டி, உனக்காக நான் இருக்கேன்ல அப்படின்றாங்க. நீ தான் வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியா அப்படின்னு. பண்ணிக்க போகிறதான் சொன்னேன், மாப்பிள்ளை பார்க்க தான் சொன்னேன், ஆனால் இன்னும் மாப்பிள்ளை யாரையும் பார்க்கலையே, அப்படி இருக்கிறப்போ நான் அவனை விட்டு எப்படி பண்ணிப்பேன், அதெல்லாம் இப்போயே வேணான்னு சொல்லலாம், வா பாண்டி அப்படின்னு கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்ததுக்கப்புறமா 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேல்ல அப்படின்ட்டாங்க. பண்ண மாட்டேன் பாண்டி, நீ முதல்ல நம்புற பிளாக்லேருந்து எடுன உடனே வானதி அப்போவே எடுத்துடுறாங்க. கதவு திறந்துச்சுன்னு அவங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வராங்க. என்னடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு உடனே, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விளையாடுறடி, உன் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிற, அந்த பாண்டி வேண்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்போ திரும்பவும் நீ வேண்டான்னு சொல்லிட்டா என்னடி அர்த்தம், நீ உனக்கு பிடிச்சப்போ பார்க்க சொல்வேன், உனக்கு பிடிக்கலன்றப்போ வேண்டான்னு சொல்வேன், எங்களை என்ன இழிச்ச வாயின்னு நினச்சிட்டியா அப்படின்னு அவருடைய அண்ணன் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, எனக்கு பாண்டி மேலே கோவம் இருந்துச்சு, அவன் எனக்கு சுத்தமாக புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இப்போ அவன் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நானும் அவனை புரிஞ்சுக்கிட்டேன், பாண்டி அப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன், அவனுக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கன்றதை பாண்டி இப்போ புரிஞ்சுக்கிட்டான், சரியா, எனக்கு வேறு மாப்பிள்ளெல்லாம் வேண்டாம், எதையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா பாண்டி அப்படின்னு நீ தைரியமாக வீட்டுக்கு போ, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. சரி நான் வரேன் பத்திரம் அப்படின்னுட்டு பாண்டி கிளம்பி போயிடுறாரு. என்னங்க நடக்குதுங்க, நீங்களும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கீங்கன்னு அவருடைய அப்பா கிட்ட சொல்லவும் எல்லாம் தலை எழுத்துன்னு அவருடைய அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும் இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் குடும்பத்துக்காக இந்த பாண்டி இப்போ குடும்பத்துக்கு எதிராக திரும்பி நின்று வானதிக்காக இருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்
ஸோ பாண்டி இதுக்கப்புறம் வந்து வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க இந்த சுச்சுவேஷன் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.